பிரைஸ் த லார்ட். ஒரே ஒரு வசனத்தை விட காண்பித்துக் கொடுக்கிறேன். சங்கீதம் 20ஆம் அதிகாரம் 4வது வசனம். அவர் உமது மனவிருப்பத்தின்படி உமக்கு தந்தரளி உமது ஆலோசனைகள் எல்லாம் நிறைவேற்றுவாராக. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ற காரியம் என்னன்னா, மகனே மகளே, உன்னுடைய மனவிருப்பத்தையும் அவனுடைய ஆலோசனையும் நிறைவேற்ற போறேன்னு சொல்லி ஏசப்பா இன்னைக்கு உங்களை பார்த்தமா சொல்றாரு. இன்னைக்கு உங்க லைஃப்ல பாத்தீங்கன்னா நீங்க ரொம்ப எதிர்பார்ப்போட ஒரு காரியத்தை நம்பி நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க, அந்த காரியம் லைஃப்ல நடக்கும் அப்படின்ட்டு. அந்த காரியத்தை ஏசப்பா இன்னைக்கு உங்களுக்கு தரப்போறாராமா. உங்க மன விருப்பத்தை எல்லாத்தையும், உங்க ஆலோசனைகள் எல்லாத்தையும் ஏசப்பா இன்னைக்கு உங்களுக்கு நிறைவேற்ற போறேன்னு சொல்றாரு. அப்ப நீங்க எதிர்பார்க்கிற எல்லாத்தையும் ஏசப்பா பெற்றுக்கொள்ள போறீங்க. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏசப்பா நமக்கு பிடிச்சது எல்லாத்தையும் செய்யும்போது ஏசப்பாக்கு பிடிச்ச காரியத்தை நம்ம செய்யணும் தானே. அப்ப ஏசப்பாக்கு பிடிச்ச காரியம் என்னது? அவரை போல நம்ம இந்த உலகத்துல வாழ்றது தாங்க. அவரை போல எப்படி வாழணும்? பரிசுத்தமா வாழணும், நம்ம ஜெபிக்கிற பிள்ளையா இருக்கணும், வேதம் வாசிக்கிற பிள்ளையா இருக்கணும், எல்லாமே கரெக்ட். முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா, ஏசப்பா என்ன பண்ணாரு? காஸ்பல் அறிவிச்சாரு. எல்லா ஜனங்களுக்கும் போய் சுவிசேஷம் அறிவிச்சு ரட்சிப்புகளை நடத்தினாரு. அப்போ நம்ம ஏசப்பா ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளா மாறும்போது நம்மளும் என்ன பண்ணணும்? ஏசப்பா பத்தி காஸ்பல் சொல்லணும், சுவிசேஷம் அறிவிக்கணும்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்றாரு. அப்ப ஏசப்பாக்கு பிடித்தமான காரியத்தை இந்த உலகத்துல நீங்க செய்யற பிள்ளைகளா மாறும்போது நிச்சயமா மகனே மகளே, இன்னைக்கு உன் லைஃப்ல நீ நிறைய காரியத்தை எதிர்பார்த்து காத்துன்னு இருக்க. உன் மனவிருப்பம் எல்லாமே நிறைவேற போது, நிச்சயமா நடக்க போதுமா? நீ கவலைப்படாத. நீ நினைச்சிருக்க காரியத்தை நீ பெற்றுக்கொள்ள தான் போறேன்னு சொல்லி ஏசப்பா இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு. விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமீன் போட்டுக்கோங்க. இதே போல அவக்கிற வசனங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. காட் பிளஸ் யூ. ஆமீன்.